இவங்களை சமாளிக்க முடியாது போல பாஜகவை கண்டு திமுக போட்ட பிளான், எடப்பாடி கையில் எடுத்த அஸ்திரம். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பாஜக அதிமுக கூட்டணிக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த முறை களத்தில் தீவிரமாக இறங்கி வேலை செய்ய வேண்டும் என இரு கட்சிகளின் ஆதரவாளர்களும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிறகு அதிமுகவில் பலருக்கும் தோல்வி உணர்வு ஏற்பட்டதாகவும் சில மூத்த உறுப்பினர்கள் இதற்கெதிராக கருத்து தெரிவித்ததாகவும் செய்திகள் வந்தன. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்த இரு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என எண்ணுவதால் தற்போது இரு கட்சிகளும் தேர்தல் வேலைகளில் தீவிரமாக இறங்க தீர்மானித்து உள்ளன. அதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி கட்சியில் நீண்ட நாள் உழைத்தவர்களையும் இளைஞர்களையும் இந்த தேர்தலில் களத்தில் இறக்க திட்டமிட்டு வருகிறார். அதுபோல பாஜகவிலும் இளைஞர்களை களத்தில் இறக்கி தேர்தலை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான சூழல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2021 தேர்தலில் ஏற்பட்ட குளறுபடிகள் மற்றும் தவறுகள் இந்த முறை நிகழாது இருக்க இரு கட்சிகளும் எச்சரிக்கையுடன் வியூகங்களை அமைத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொண்டனாகவே இருப்பேன் என்று கூறிய அண்ணாமலை இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்து 2026 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பார் என கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக மாநில தலைவராக இருந்த அவர் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலம் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த யாத்திரை தான் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர காரணமானதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையில் தங்களுக்கு எதிரான சூழல் அதிகமாகி வருவதால் திமுகவும் எதிர்வரும் 2026 தேர்தலில் சில சீனியர்களுக்கு பதிலாக புதிய இளைஞர்களை களத்தில் இறக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. தற்போதைய சில திமுக அமைச்சர்களுக்கு அடுத்த தேர்தலில் வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலைப்பாடுகள் அனைத்தும் 2026 தேர்தலை மிகவும் கடுமையான சுவாரஸ்யமான மோதலாக மாற்றும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இன்னும் ஒரே ஆண்டை தேர்தலுக்கு இருப்பதால் தமிழக அரசியல் கள நிலவரம் தற்போது மிகவும் சூடுபிடித்து இருக்கின்றது. நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன். 4 மாசம் ஆச்சு செப்பலை கழட்டி. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகுது. ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமாக டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள், இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது. அதை பற்றி சந்தோஷம்தான். அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேறவங்க செய்யட்டும். அதனால தான் நான் சொன்னேன், மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். காரணம், களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், களத்தில் இருப்பேன். அதனால் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவர் பதவி இருக்கிறனால ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை. பதவிகள் வரும், பதவிகள் போகும்.